வணக்கம். அரைக்கீரை தோரம்பருப்பு கடையிலுக்கு ஒரு கட்டு அரைக்கீரை வாங்கியிருக்கேன். இதை வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி தனித்தனி இலைகளாக மட்டும் எடுக்கக்கூடாது. இப்படி எடுக்கக்கூடாது, தனித்தனி இலைகளாக எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா இந்த காம்போட சத்தெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிடும். இப்போ வந்து நம்ம காம்போட க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இந்த தடிமணம் இருக்கு இல்லையா, இந்த காம்பு வந்து போட வேண்டாம். இதுக்கு இடையில கீரை இருந்தால் அதை மட்டும் எடுத்துடலாம். இப்போ நுனியில் இந்த காம்போட கொஞ்சம் கிள்ளிட்டு இப்படி காம்பும் கீரையும் கலந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும். இந்த காம்பெல்லாம் மெல்லிசாக இருக்கு இல்லையா, அதனால் காம்போடு வெந்துடும். இந்த கீரை காம்புலையும் நமக்கு சத்து இருக்குது. இதை வந்து தூக்கி போட்டுறணும். இந்த தடிமனான காம்பு இது வேண்டாம். வெறும் கீரை மட்டும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டியும் கிடைக்காது, ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு 4 தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு குக்கரில் 1/4 கப் துவரம்பருப்பு கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய். இது மூடி போட்டு ஸ்டீம் வந்தவுடனே வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வரட்டும். பருப்பு வந்து ரொம்ப குழையக்கூடாது, மலர இருந்தால் போதும். 3 விசில் வந்துடுச்சு. பருப்பு வந்து நல்லா மலர வெந்திருக்கு. இந்த மாதிரி வெந்தால் தான் அடுத்து கீரையை போட்டு வேகும்போது கரெக்டாக இருக்கும். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த கீரையை சேர்த்துடலாம். நல்லா கழுவியாச்சு கீரையை, இதை சேர்த்துடலாம். அது கூட 7-8 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு மேல் சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம், ஒரு 3 பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அதையும் கட் பண்ணியே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா கலந்து விட்டுறணும். இது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து இந்த கீரையோட அளவு குறைஞ்சிரும். மூடி வைக்க வேண்டாம், ஓப்பன்லேயே வேகட்டும். முன்னாடி இருந்ததை விடவே கீரையோட அளவு குறைஞ்சிருச்சு. நல்லா வந்து அடிக்கடி இப்படி கிண்டி விட்டுட்டோம்னா எல்லாமே நல்லா ஒன்று போல் வேகும். கீரையும் வந்து பொதுவாகவே வேகமாக வெந்துடும். நம்ம வந்து இன்றைக்கி துவரம்பருப்பு சேர்த்துருக்கோம். இதில் பாசிப்பருப்பும் சேர்த்து செய்யலாம். துவரம்பருப்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், பாசிப்பருப்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். கீரை வெந்துருச்சு. கீரையை வந்து ரொம்பவும் வேக விடக்கூடாது. வேக விட்டால் கலர் மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. பாருங்கள், இப்படி காம்பை ப்ரெஸ் பண்ணால் வெந்திருக்கிறது தெரியுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பருப்பு வேகும்போது 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். கீரை ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஸ்பீடாக போட்டாமல் பல்ஸ் மோடில் போட்டு விட்டு விட்டு ஒரு 3 தடவை போட்டு எடுத்தால் போதும். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட மத்து இருந்தால் கூட மத்து வச்சும் கடைஞ்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தோம்னா மத்தில் கடைஞ்ச மாதிரியே கீரை இருக்கும். 3 தடவை பல்ஸ் மோடில் போட்டு கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. இந்த அளவு இருக்குது பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு 3 தடவையில் இந்த அளவு இல்லைன்னா நீங்கள் கூட ஒரு தடவை கூட போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது குழம்புங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நீர்க்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து சூடான தண்ணி தான் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்க வச்ச தண்ணி. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே கீரைக்கு வந்து கடைசியில் தான் உப்பு சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ கீரைக்கு தாளிப்பு போட்டுடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம். இந்த வெங்காய வாசனையோடு நல்லாயிருக்கும், அதுக்கு தான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 காஞ்ச மிளகாய்.
காஞ்ச மிளகாய்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். தாளிப்புக்கு வந்து எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த தாளிப்பை கீரையில் சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்மளோட துவரம்பருப்பு கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சத்தான அரைக்கீரை துவரம்பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு காரக்கறி, கத்திரிக்காய் புளிக்கறி, வெண்டைக்காய் பச்சடி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.